பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? வாசல்ல யார் இப்படி ஓயாம கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்து பார்த்தாங்க. அங்க ஒரு பெரியவர் நின்னுட்டு இருந்தாரு. யாருங்க? உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சிவகாமி கேட்டாங்க. பதிலுக்கு அவரு சிவகாமி அப்படின்னு குரல் கொடுத்தாரு. யாரு? ஆமா, அவர்தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் என் பிள்ளைங்களையும் அம்மோன்னு விட்டுட்டு போனாரே, அவரே தான். என்னங்க, வாங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க சிவகாமி. அங்க இருந்த நாற்காலியில அவரை உட்கார வச்சாங்க. ஆச்சரியமா அம்மா யாரை உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்த அவங்களோட 2 பொண்ணுங்க கிட்டயும், ஏய் அப்பா நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரியவரை பார்த்து, என்னங்க உங்க பொண்ணுங்க, நீங்க போகும்போது பெரியவளுக்கு 5 வயசு இருந்திருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. என்னங்க, இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதான் நீங்க வந்துட்டீங்களே, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரியவர் கை கூப்பி மனைவி கிட்டயும் அவரோட 2 பொண்ணுங்க கிட்டயும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டாரு. ஒன்றும் புரியல அந்த பொண்ணுங்களுக்கு. சிவகாமி, என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுங்க, இனிமேல் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவரை ஆசுவாசப்படுத்தினாங்க. அப்புறம் ஏதேதோ பேசி அவரை படுக்க வச்சாங்க. காலையில முதல்ல அவருக்கு காஃபியை கொடுத்து எழுப்பணும் அப்படின்னு சந்தோஷமா காஃபி எடுத்துட்டு, என்னங்க எழுந்திரீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. பதிலே இல்லை. என்னங்க என்னங்க அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. சுத்தமா பேச்சு மூச்சே இல்லை. ஆமா, சிவகாமியோட வீட்டுக்காரு திரும்பவும் சொல்லாம கொல்லாமையே போயிட்டாரு. சிவகாமி ஓன்னு அழுதாங்க. என்னங்க, இப்படிதான் நம்ம வாழ்க்கையில அவங்க இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க, இவங்க இருக்கிறாங்க, நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். திக்கற்றவர்கள்னா அனாதையா விடமாட்டேன்னு சொல்றாரு. ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டாரு, அனாதையா விட்டுற மாட்டாரு. ஆமா, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. God bless you all.